ஓம் சரவணபவன் நற்பவி. ஹலோ மக்களே, 4வது கால பூஜை தாங்க. தேவர்களுக்கான பூஜை, முனிவர்களுக்கான பூஜை, சகல சௌபாக்கியம் தர பூஜை தாங்க இந்த 4வது கால பூஜை. அப்படிப்பட்ட பூஜை நாம் சிவபெருமான காலையில் 4 மணிக்கு மேலே தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வாங்க. முதல் கால பூஜை பார்த்திங்கன்னா சிவபெருமான பிரம்மர் பூஜித்த காலங்க. 2வது கால பூஜை பார்த்திங்கன்னா சிவபெருமான விஷ்ணு பகவான் பூஜித்த காலங்க. 3வது கால பூஜை பார்த்திங்கன்னா பார்வதி தாயார் பூஜித்த காலங்க. அப்படிப்பட்ட காலத்துக்கு மேலே 4வது காலத்தின் பூஜை அருளை பெறலாம் மக்களே. 4வது கால பூஜையில் காலையில் 4:30 மணிக்கு செய்யறதுனால நாம் எல்லா பொருளுமே வாங்கி கொடுக்கலாம் மக்களே. அபிஷேகங்களுக்காக பால், தயிர், நெய், பழச்சாறு, கரும்புச்சாறு இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் மக்களே. அன்னம், வெள்ளை அன்னத்தில் தான் அவருக்கு நெய்வேத்தியம் செய்யப்படும் மக்களே. முதல் கால பூஜைக்கு நெய்வேத்தியமாக பொங்கல், வெண்பொங்கல் வைப்பாங்க. 2வது காலத்துக்கு கல்கண்டு சாதமாகவும் பொங்கல் செய்யலாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. 3வது காலத்துக்கு பழங்கள் நிறைய வச்சும் நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. 4வது காலத்துக்கு வெறும் அன்னத்தை தாங்க வைப்பாங்க. வெள்ளை அன்னம் நெய்வேத்தியமாக வைக்கப்படுங்க. இந்த காலம் தேவர்களுக்கான காலங்க, முனிவர்களுக்கான காலங்க, புழுப்பூச்சிகளுக்கான காலங்க, அனைத்து ஜீவராசிகளும் வழிபடும் காலம் தாங்க இந்த 4வது காலம். முதல் காலம் பிரம்மருக்கான காலம் பார்க்கல, 2வது காலம் விஷ்ணுக்கான காலம் பார்க்கல, 3வது காலம் தாயாருக்கான காலமும் நான் பார்க்கலங்க. இந்த 4வது காலம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 4வது காலம் பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கிய செல்வமும் பெற காலங்க. அந்த நாளில் நாம் ஐயனுக்காக ஏதாவது ஒரு பொருள் நம்மளால் முடிஞ்சதை அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக கொடுத்தோன்னா நல்ல நல்ல அருளாக நமக்கு கிட்டுங்க. வீட்டில் சிவபெருமான் படம் வச்சு வழிபடுறவங்களாக இருந்தாலும், லிங்கத்தை வச்சு வழிபடுறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வேளையாவது அபிஷேக வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மக்களை கோவிலுக்கு போகணும். ருத்ராட்சம் வச்சு இருக்கிறவங்க வீட்டில் வச்சு வழிபாடுகளை மேற்கொண்டீங்கன்னா சுத்தமான தண்ணியில் அதை அலம்பிட்டு அதுக்கான அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா விதமான அபிஷேகங்களும் ருத்ராட்சத்துக்கு செய்யணுங்க. செஞ்சு முடித்த பிறகு தான் நாம் கழுத்தில் அணிஞ்சாலும் சரிங்க. அப்படி இல்லை நான் பூஜை ரூம்லலாம் வச்சுருப்பேன்னு சொன்னீங்கன்னா அந்த அறையிலே வச்சு கூட நம்ம வழிபாட்டு முறையில் மேற்கொள்ளலாம் மக்களே. நீங்கள் கழுத்தில் போட்டிருக்க ருத்ராட்சமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதையும் கழட்டிட்டு சுத்தமான தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கும் அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உங்கள் கழுத்தில் அணிஞ்சிங்கன்னா சிவராத்திரியினுடைய பலன் உங்களுக்கு அடுத்த வருஷம் வரையிலும் அப்படியே இருக்குங்க. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொண்டுட்டு வந்தோன்னு சொன்னால் பெருமானோட அருளோடு சேர்ந்த தேவர்களின் அருளையும் பரிபூரணமாக பெறலாங்க. இதுதான் உண்மை. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.